படிக்க தானே ஆசைப்படுறா, நீ சரின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீ அவ சொல்றதுக்கெல்லாம் ஆடிட்டு இருக்காத. வணக்கம். ஒடிசி ரிவ்யூ வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த அன்பே டயானா ரிவ்யூவை பார்த்துட்டே இருங்க. ஏன்னா கிறிஸ்டோபர் நோலன் நம்ம மீடியாவுக்கு முன்னாடியே ஷோலாம் போடல, அன்பே டயானா டீம் போட்டிருந்தாங்க. அதனால் முதல்ல அந்த ரிவ்யூ தான். நடிகர் இயக்குனர் பாரி இளவழகனுடைய ஜமா 2024 வந்து உருப்படியான குவாலிட்டியான படங்கள் ஒன்று. அதில் நடிகராகவும் சரி இயக்குனராகவும் சரி பாரி வந்து நோட்டபுளான ஒர்க்கு கொடுத்துருந்தாரு. இந்த அன்பே டயானா அந்த படத்தோட ஜானர்லேருந்து டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டாக ஒரு படம். நம்ம பரிதாபங்கள் கோபிக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக ப்ராப்பராக ஒரு ரோல் இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ட்ரெய்லரில் இருந்த ஃபன் இந்த படத்துலையும் இருந்துச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். அன்பே டயானா ஸ்கூல் டேஸ்லேருந்து தன்னோட படித்த மேஜிக்குங்கிற பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்காரு கிருஷ்ணா. ஆனால் அவங்க இவரை சின்சியராக ஃப்ரெண்ட் ஜோன்லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க. கிருஷ்ணாவுடைய ஜாதகப்படி அவருக்கு அடுத்த 2 மாதத்தில் கல்யாணம் நடந்தே ஆகணும். அதனால் அதுக்கான ஏற்பாடில் மும்முரமாக இருக்காங்க கிருஷ்ணாவுடைய அம்மா சரளா. பையனுக்கு அம்மா கிட்ட தன்னுடைய லவ் பற்றி சொல்ல பயம். ஏன்னா இவங்க தெலுங்கு, அந்த பொண்ணு ஆங்கிலோ இண்டியன். அதை விட முக்கியமாக இன்னும் அந்த பொண்ணு தான் கிருஷ்ணாவுக்கு ஓகேவே சொல்லலையே. ஸோ அவங்க இவருக்கு ஓகே சொன்னாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த விஷயம் கிருஷ்ணாவுடைய அம்மாவுக்கு தெரிய வந்துச்சா, தொடர்ந்து நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, இதெல்லாம் தான் இந்த அன்பே டயானா. ஜாலியான காதல் கதைங்கிற டெம்ப்ளேட் உள்ள பழக்கப்பட்ட விஷயங்களே வந்தாலும் பிரசன்டேஷனில் கேரக்டரைசேஷன்ஸில் வித்தியாசப்படுத்திருக்காரு இயக்குனர் பாரி இளவழகன். பெரம்பூருங்கிற ஏரியா, அங்கே ஒரு தெலுங்கு ஃபேமிலி, அவங்களை சுற்றி இருக்கிற ஒரு கம்யூனிட்டி, தென் ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலி, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், பெங்களூர் பாபா அப்படிங்கிற அந்த ஃப்ரெண்டு கேரக்டருடைய ஸ்லாங், அந்த ஏரியாவே இந்த எல்லாத்தையும் ஒரு வகையில் விட்னஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல்னு, இதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்விஸ்ட்டை தருது. இன்டர்வல் பாயிண்ட்டில் லீட் பேர் 2 பேருடைய மைண்ட் செட்டும் மாறுதுங்கிறத காட்டின விதம் பர்ஃபெக்டான செட்டப்பாகவும் இருந்தது. ஆனால் அந்த இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் நம்மள டெஸ்ட் பண்ணுறாங்க. போர் அடிக்கல, ஆனால் பெருசாக என்கேஜும் பண்ணல. இந்த வாய்ஸ் ஓவரில் அறிமுகமே முன்ன பின்ன ரேண்டமாக ஃபீல் ஆகுது. அந்த ஸ்லாங்கை வச்சு தான் தப்பிக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த வேர்ல்டுக்கு அவசியம்னாலுமே கூட அதில் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. ஒரு சின்ன லெவல் அம்யூஸ்மெண்ட் இருக்குது, அவ்வளவே. இதில் அங்கங்கே எக்ஸ்போசிஷன் அதிகமான டைலாக்ஸ் வேறு. வெவ்வேறு விதமான லவ் மூடை வச்சு ஹீரோ ஏங்குற மாதிரி ஒரு பாட்டு, காலேஜ் டைமுக்கு ஒரு பாட்டு, 2 பேருக்குமான பாண்டிங்கை காட்டுற ஒரு பாட்டுன்னு 3 பாடல்கள் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் வந்து போனது நரேஷனை டல்லாக்குது. இதுலேயும் சேத்தன் 2 சீன்ஸை செம்மையாக லைட்டன் அப் பண்ணுறாரு. ஹீரோவோடைய அந்த குழப்பம் ரசிக்கும்படி இருந்தது. ஸ்லோவாக பண்ணாலும் கரெக்டாக எல்லா கண்ணி வெடிகளையும் செட் பண்ணதுனால செகண்ட் ஹாஃபில் ஒவ்வொன்றா வெடிக்க ஆரம்பிச்சு ஃபன் ஃபேக்டர் அதிகமாகுது. ஃப்ரெண்ட் கேரக்டர் வாங்குற அறை, அகைன் சேத்தன் கலக்கிற 2 சீன்ஸ், அதில் ஒன்று சிங்கிள் டேக் வேறு, கோயிலில் நடக்கிற அந்த ப்ரப்போசல் சீன், அதில் ஒரு ட்விஸ்ட்டு, கல்யாணத்தன்னைக்கு அடுத்தடுத்து நடக்கிற கலாட்டாக்கள், மாமா கேரக்டரோட அலப்பறைகள், அந்த லெட்டர் மேட்டர்னு செம்ம ஜாலியான மூடில் நம்மளையும் சிரிக்க வச்சு என்கார்ட் போடுறாங்க. ஆனால் இந்த செகண்ட் ஹாஃப்லையும் எமோஷனல் பீட்ஸை சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கான சீன்ஸ்லாம் இருந்தாலுமே கூட டோனலி இந்த ஷிஃப்ட் ரொம்ப ரேண்டமாக தான் இருந்தது. ஒரு முக்கியமான கேரக்டருடைய மனமாற்றம் நடக்கிற சீனும் கூட எமோஷனலி ரொம்ப ஃப்ளாட். அதில் ஒரு சின்ன கிம்மிக் பண்ணியிருந்தாலுமே கூட ஸ்டில் அதனால் இந்த சீனில் ஸ்பெஷலாக எதுவும் ஃபீல் ஆகலை. காஃபி போடுற இன்னொரு சீன், அம்மா ஃபீல் பண்ணுற சீன், இதெல்லாம் கூட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. காமெடி அளவுக்கு இந்த சீன்ஸுக்கான மொமெண்ட்ஸ் ப்ராப்பராக பில்ட் ஆகலை. ஆகியிருந்தால் இந்த படம் இன்னும் கூட எனக்கு பெட்டராக ஒர்க் ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த மெயின் ஸ்டோரி கூடவே அக்கா கேரக்டரை வச்சு ஒரு விஷயம் பில்ட் பண்ணிகிட்டே வராங்க. அதில் ஒரு சென்சிபிளான விஷயமும் டீல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ட்ராக்கு இன்னும் கூட கொஞ்சம் எம்பசிஸ் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஒரு நல்ல ரொமான்டிக் காமெடிக்கு அடிப்படை தேவை ஆடியன்ஸோட ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஹீரோ அண்ட் ஹீரோயின். அம்மாவுக்கு மட்டும் பயப்படுற நல்ல பையன் ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணுக்காக ஏங்குறது. இந்த பக்கம் இவன் நமக்கு சரியா இல்லையா அப்படின்னு குழப்பத்திலே இருக்கிற ஆனால் ப்ராட் மைண்டடான ப்ராக்டிக்கல் ஹீரோயின். இந்த 2 கேரக்டர்ஸை ஓரளவு ப்ராப்பராக ஃப்ளெஷ் அவுட் பண்ணதே இந்த கனெக்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆக முக்கியமான காரணம். அதை பாரி இளவழகனும் ரம்யா ரங்கநாதனும் எஃபர்ட்லெஸ்ஸாக கேரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அலட்டிக்காமல் அந்த ஏரியாவில் இருக்கிற கேரக்டர்ஸாகவே இவங்க நடமாடுற மாதிரி தான் தெரியுது. இந்த கெமிஸ்ட்ரி இஸ் ஆஃப் த சார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லைனாலுமே கூட ஒவ்வொரு வாட்டியும் ரம்யா பக்கர் அப்படின்னு கூப்பிட்றது ரொம்ப கேஷுவலாக அழகாக இருந்துச்சு. அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் பக்கா. பஞ்சதந்திரமில் வர மாதிரி பல ஸ்டைலில் பேச தனக்குத்தானே ஒரு சீனை எழுதி பர்ஃபெக்டாக கோல் அடிக்கிறாரு பாரி. பாஸ்கருங்கிற கேரக்டரில் சேத்தன் கலக்கியிருக்காரு. ரொம்ப சீரியஸான ரோல்ஸ்லேயே இவரை காஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் ஆடாம ஜெயிச்சோம்னான்னு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வந்த மாதிரியே காமெடி ரோல்ஸ்லையும் சேத்தன் அடி பின்னுவார். இந்த படத்தில் அந்த காமெடியிலையும் கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விடுற சேலஞ்ச், கூச்சமே இல்லாமல் சைட் அடிக்கிறது, குடிச்சு வந்து வளர்றது, டக்குனு கோவம் வந்து கத்துற மாதிரி கத்திட்டு போகிறது, மேஜிக் கேரக்டர் கிட்ட பம்மிக்கிட்டே பேசுறதுன்னு ஒரு வெர்சட்டாலிட்டியை காட்டியிருக்காரு. அவர் தான் இங்கே MVP. ரோஜா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேயே ஸ்கோர் பண்ணுறாங்க. அவங்களும் ரொம்ப கேஷுவலான போர்ட்ரையில் கொடுத்துருக்காங்க. தெலுங்கு கலந்து அவங்க பேசுகிற விதம் இந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக செட் ஆயிருச்சு. வித்தியாசமான தமிழில் பேசி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளை சிரிக்க வைக்கிறாரு கோபி.
இன்னொரு பையனாக வர சுதர்ஷன், ஹீரோவோடைய அக்காவா இஸ்மத் பானு, ஹீரோயினோட அப்பா அம்மா கேரக்டர்ஸ், தென் மாமா கேரக்டரில் செல்முருகன், எல்லாருமே நல்ல செலெக்ஷன், நல்லாவும் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக செல்முருகன் கிளைமேக்ஸில் செம்மையாக பண்ணியிருக்காரு. சினிமாகிராஃபர் ஷெல்லி கேலிஸ்ட் நமக்கு பழக்கப்பட்ட ஏரியாவே ரொம்ப புதுசாக வேற ஏதோ ஒரு நாடு மாதிரி கேப்சர் பண்ணி அசத்திருக்காரு. பரத் சங்கருடைய பாடல்கள் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு சரியாக இருந்தாலும் மனசில் நிற்கலை. பின்னணி இசையில் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. காஸ்டியூம் டிசைனர், ஹேர் அண்ட் மேக்கப், ப்ரொடக்ஷன் டிசைனர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே தரமான கான்ட்ரிபியூஷன்ஸ். மொத்தத்தில் இந்த அன்பே டயானா சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பெட்டரான செகண்ட் ஹாஃபும் கலாட்டாவான செகண்ட் ஹாஃபும் கொண்ட ஒரு ஃபன்னான ராம்காம். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். சில வசனங்கள் வார்த்தைகளுக்காக இந்த படம் என்னுடைய பார்வையில் UA 16+.